எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கோம்? கூடுவாஞ்சேரியில தாங்க இருக்கோம். கூடுவாஞ்சேரியில அருமையான 2 ரீசேல் பிளாட் பார்க்க வந்திருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பெருமாட்டுநல்லூர் வேலம்மாள் ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ல இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கன்னிவாக்கத்துல நெல்லிக்குப்பம் ரோட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல இருக்குங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த 2 ரீசேல் பிளாட் பத்தி தான் சொல்ல போறோம். இதோட அருமையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டிங்க. நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கதும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஓனர் தான். இந்த 2 பிளாட்டுக்குமே வந்து ஓனர் வந்து ஒருத்தர் தாங்க. இதுல அருமையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பிளாட்டுமே வந்து இவங்க வந்து சைஸை வந்து பிரிச்சு கொடுக்கறதுக்கும் ஓனர் ரெடியா இருக்காரு. அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட்டா வீடியோல சொல்றேங்க. அது சொல்றதுக்கு முன்னாடி கூடுவாஞ்சேரியை பத்தி நான் சொல்லிடுறேங்க. இன்னைக்கு டேட்ல கூடுவாஞ்சேரி ரியல் எஸ்டேட்ல பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லாங்க. நிறைய பேர் கூடுவாஞ்சேரியில இடம் வாங்கி குடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடுவாஞ்சேரியோட டெவலப்மெண்ட்டுங்க. எப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சோ அன்னில இருந்து கூடுவாஞ்சேரி வந்து ரியல் எஸ்டேட்ல ஒரு ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு நெல்லிக்குப்பம் ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி மாதிரி ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஆகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கூடுவாஞ்சேரியில நமக்கு ஸ்கூலு காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து நெல்லிக்குப்பம் வர வழியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குங்க. நம்ம என்ட்ரன்ஸ்ல சென்ட் மேரிஸ்ல இருந்து வேலம்மாள், எஸ்ஆர்எம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கூல்ஸுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சில் உங்களுக்கு சுத்தி காலேஜஸ் இருக்குங்க. நீங்க நெல்லிக்குப்பம் வழியா போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கு. அண்ட் கிரசன்ட் காலேஜ் இருக்கு. நமக்கு இப்படி போனீங்கன்னா விஐடி இருக்கு, தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், தாகூர் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்க இருந்து எல்லாமே ஈஸி அக்சசபிள் இருக்கிறது ஒரு அருமையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீராம் கேட்வே இருக்கு, ஜோகோ இருக்கு. இப்படி எல்லா விஷயமே வந்து பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி சுத்தி இருக்கிறதுனால கூடுவாஞ்சேரி ஒரு பயங்கர வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. அண்ட் கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்ல நமக்கு டூரிஸ்டாவும் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு சூப்பரான டெவலப்மெண்ட் இருக்குங்க. காயராம்பேட் ஜங்ஷன்ல இருந்து நமக்கு ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் வருது. கிட்டத்தட்ட ஒரு 350 ஏக்கர்ல வருதுங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு திருப்பூர் இல்லூர்ல வந்து வண்டர்லா தீம் பார்க் வருது. அதாவது இந்தியாலேயே அதுதான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிக்கஸ்ட் தீம் பார்க்குங்க. ஸோ உங்களுக்கு டூரிஸ்டாவும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்குங்க. உங்க பிரைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டா கொடுக்குறாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுனால தாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போற ரீசேல் பிளாட் வந்து எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாட்டுநல்லூர்ல தாங்க லொகேட் இருக்கு. நீங்க ஜிஎஸ்டில இருந்து நெல்லிக்குப்பம் போகும்போது டுவர்ட்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்குங்க. அந்த வேலம்மாள் ஸ்கூலுக்கு அப்படி எக்ஸாக்ட் ஆப்போசிட் எடுத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர்லயே இந்த ரீசேல் பிளாட் வந்து அமைஞ்சிருதுங்க. ஏரியால லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்ஷின் நகர்ல தான் வந்து லொகேட் ஆயிருக்குங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு சூப்பரான ஒரு ரீசேல் பிளாட் தான் இது. சைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான சைஸ்ல இருக்குங்க. சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 40க்கு 55ங்க. ஸ்கொயர் ஃபீட்டா பார்க்கும்போது 2200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஃபேசிங் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஃபேசிங்ல தான் வந்து அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு அருமையான சைஸுங்க. இப்படி ஒரு சைஸ் வந்து நமக்கு ரீசேல் பிளாட் கிடைக்கிறது ஒரு ரொம்ப அருமையான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஓனர் வந்து பாத்தீங்கன்னா இதை டிவைட் பண்ணியும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. டிவைட் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 20 லென்த் வந்து பாத்தீங்கன்னா 55 வருங்க. ஒரு நல்ல ஒரு சைஸ் தான். அதாவது ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு பிரிச்சு கொடுக்கும்போது 1100 ஸ்கொயர் ஃபீட் வந்து வருங்க. ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2200 சொல்லியிருந்தாங்க. நீங்க இதை வந்து மொத்தமா வாங்குறீங்க, அதாவது 2200 ஸ்கொயர் ஃபீட்டை நீங்களே வாங்கிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2100 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த பிளாட் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. இல்ல நான் வந்து பிரிச்சு எனக்கு வந்து அவ்வளவு வேணாம், எனக்கு 1100 ஸ்கொயர் ஃபீட்டே போதும் அப்படின்னீங்கன்னா 2200 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா நீங்க வாங்கும்போது 2200 ஸ்கொயர் ஃபீட் வந்து 48 லட்ச ரூபா வருதுங்க. இதே நீங்க வந்து எனக்கு 2200 ஸ்கொயர் ஃபீட் வந்து வேணாம், எனக்கு வந்து 1100 ஸ்கொயர் ஃபீட் போதும் அப்படின்னா உங்களுக்கு 24 லேக்ஸ் தாங்க வருது. 24 லேக்ஸ்க்கு 1100 ஸ்கொயர் ஃபீட், அதுவும் வந்து வேலம்மாளுக்கு அப்படியே ஆப்போசிட்ல கிடைக்கும் போது ஒரு நல்ல ஒரு பிரைஸ் அப்படின்னே சொல்லாங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பரான சைஸுங்க. ஃபேசிங்குமே வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஃபேசிங்கு. ஒரு நல்ல சைஸ்ல தான் இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு. பொதுவாக வந்து இந்த மாதிரி ரீசேல் பிளாட்லாம் வந்து ஒரு நல்ல சைஸ்ல இருக்காது. இது வந்து ஒரு அருமையான சைஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சுத்தி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் தாங்க இருக்கு. நீங்க அப்படியே பார்க்கும்போது தெரியும் நம்ம பிளாட்டுக்கு அப்படியே பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வேலம்மாள் ஸ்கூல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் அப்படின்னும் போது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாட் வந்து இருக்குங்க. ரீசேல் பிளாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த டீடைல்ஸ் எதனா தெரியணும் அப்படின்னா டிஸ்பிளேலயே வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஓனர் நம்பர் தாங்க. இப்போ நம்ம வந்து இன்னொரு 2வது ரீசேல் பிளாட்டை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி கூடுவாஞ்சேரியில 2வது ரீசேல் பிளாட் பார்க்க வந்துருங்க. இந்த ரீசேல் பிளாட்மே வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஓனர் பிளாட் தான். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பிளாட்டை வந்து சூப்பரா வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பிளாட் எக்ஸாக்டா எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி கன்னிவாக்கத்துல தாங்க லொகேட் இருக்கு. கன்னிவாக்கத்துல பாபா நகர், அதாவது ஸ்ரீ பாபா நகர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு. இது மொத்தம் 1700 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதாவது ஃப்ரண்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 34, லென்த் வந்து பாத்தீங்கன்னா 50ங்க. சவுத் ஃபேசிங் பிளாட் தாங்க. இந்த பிளாட்டோடைய ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த டவுன்ஷிப்ல ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னே சொல்லாங்க. நமக்கு அப்படியே ரோடுக்கு அப்படியே பக்கத்துல தான் வந்து இருக்கு. ஃப்ரண்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 34 அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒரு நல்ல சைஸ்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க சுத்தி வீடுகளுக்கு மத்தியில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீசேல் பிளாட் வந்து இருக்குங்க. உங்களுக்கு இந்த சைடும் வீடு இருக்கு. அப்படியே நீங்க சுத்தி பார்க்கும்போதே தெரியும். அப்படியே நமக்கு ரைட் சைட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா வீடு தாங்க. நம்ம பிளாட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லயும் வீடு இருக்கு.
வர வழியில் நமக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த பிளாட்டோடைய ஒரு அருமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டைரக்ட் ஓனர் பிளாட் அப்படின்றதுனால நீங்கள் யாராச்சும் வந்து என்னால் வந்து 1700 ஸ்கொயர் ஃபீட்லாம் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, எனக்கு வந்து நான் வந்து ஒரு 800-850 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்க்குறேன் அப்படின்னா பிரச்சனையே கிடையாதுங்க. ஓனர் வந்து இதை வந்து பிரித்து கொடுக்குறதுக்கும் வந்து ரெடியாக இருக்காரு. மொத்தம் 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் 2ஆக பிரித்து 850 அப்படின்னு கொடுக்குறதுக்கும் ஓனர் ரெடியாக இருக்காரு. அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 17 அடி வரும், லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 50 அடி வருங்க. ஸோ உங்களுக்கு இது ஒரு அருமையான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. இதோடைய மொத்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 லட்ச ரூபாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து 2350 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஓனர் இந்த பிளாட்டை பிரிச்சு கொடுக்கறதுனால ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுதுங்க. 850 ஸ்கொயர் ஃபீட்டே வந்து 20 லட்ச ரூபாய்க்கு தான் வந்து கிடைக்குது. உங்களால வந்து 40 லட்ச ரூபா கொடுத்து 1700 ஸ்கொயர் ஃபீட் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்மி பட்ஜெட் லேண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வாங்கிக்கலாங்க. ஸோ அப்படி வாங்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டுமே வந்து கிடைக்குங்க. உங்களுக்கு அந்த நெல்லிக்குப்பம் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. ஒரு 2 மினிட்ஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து பிளாட்டுக்கு வந்துடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, நெல்லிக்குப்பம் ரோடு வந்து இன்னைக்கு தேதியில எந்த அளவுக்கு ஃபாஸ்டா வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதோடைய மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதியில பாண்டிச்சேரி கடலூர் பஸ்ஸுகள் எல்லாமே வந்து ஜிஎஸ்டி வழியா தான் போயிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு 2 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் வழியா தான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் எல்லாமே வந்து போக போகுது. அப்படி போகும்போது கமர்ஷியலாகவும் ரெசிடென்ஷியலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து பயங்கரமா டெவலப் ஆகுங்க. அப்படி டெவலப் ஆகும்போது நமக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது சுற்றி நிறைய லொகேஷன் அட்வான்டேஜஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அது எல்லாமே நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இங்கேருந்து இல்லலூர் வண்டர்லா தீம் பார்க் இருக்கு, இந்த பக்கம் காயராம்பேடு பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு அருமையான ஒரு ரெண்டல் இன்கமாகவும் சரி, ரெசிடென்ஷியலாகவும் கமர்ஷியலாகவும் பயங்கரமாக க்ரோத் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான பிளேஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டும் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒரு அருமையான விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. சுற்றி வீடு இருக்க பகுதியில் தான் இந்த பிளாட் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இங்கே இடம் வாங்குறீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து வீடும் கட்டிக்கலாங்க. உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜஸ் அண்ட் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நியர்பைல ஒரு அருமையான ஒரு லொகேஷனில் தான் இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த 2 ரீசேல் பிளாட் பற்றி டீடைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு கால் பண்ணால் போதும். மற்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து டைரக்ட் ஓனர்ன்றனால அவங்க மற்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 ரீசேல் பிளாட்டில் ஏதோ ஒரு ரீசேல் பிளாட்டில் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இறங்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.